வணக்கம். செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 24 திங்கட்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவில் அறிவித்தது போலவே அடுத்த புயல் வந்துவிட்டது. சூறாவளி சுழன்றடித்து இரு காற்று இணைவை பெற்று, அதாவது கனடாவிலிருந்து குளிர்காற்றும், மெக்சிகோ வளைகுடா மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து வெப்ப நீராவி காற்றையும் இணைத்து கொண்டு கண்ணை குருடாக்கும் மின்னலையும் காதை செவிடாக்கும் இடியையும் கொடுத்து வருகிறது. இக்கட்டான ஒரு காற்றுடன் கூடிய மழைப்பொழிவையும் கொடுத்து வருகிறது அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களிலே. இந்த படத்தில் இணைத்திருக்கும் அந்த இடிமின்னலை பார்த்தாலே உங்களுக்கே அச்ச உணர்வு வரும். டெக்சாஸ் மாகாணத்தில் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் மற்றும் கார்வேலி, சான் ஆண்ட்ரியோ போன்ற பகுதியெல்லாம் கடுமையான இடிமின்னல். உண்மையிலேயே ஒரு வாய்ச்சொல் அல்ல. அங்கே இருப்பவர்கள் எப்படித்தான் இதை தாங்கிக் கொள்கிறாரோ தெரியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான இடி. அந்த மாகாணம் மட்டுமல்ல, லூசியானா மாகாணத்தின் வடக்கு பகுதியில் அடுத்த இடிமழை பிடிப்பு தொடங்கி இருக்கு. சூறாவளி காற்றுடன் அச்சுறுத்தும் மழை, அச்சுறுத்தும் காற்று, கண்ணை குருடாக்கும் மின்னல், காதை செவிடாக்கும் இடி. ஏதாவது ஒன்று குறைந்தா பரவாயில்ல, எல்லா நாளும் சம பங்கு வகிக்குது. டெக்சாஸ் மாகாணம், லூசியானா மாகாணம் ஓயவே இல்லை, மணிக்கணக்கில் கொட்டுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மிசிசிப்பி மாகாணம், அலபாமா மாகாணம், மேலும் டெனிசி, மேலும் ஜார்ஜியா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பென்சில்வேனியா, வெஸ்ட் வர்ஜீனியா, இதெல்லாமே. ஆனால் பென்சில்வேனியா கூட பெருசாக இடி இல்லை. இடி அதிகமாக பாதிக்கப்படுறா அலபாமா, மிசிசிப்பி மற்றும் லூசியானா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்சாஸ். இந்த மாகாணங்களில் மோசமான ஒரு இடி காற்று மழை. இப்படி அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வண்ணம் இருக்கிறது. வாரத்துக்கு 2 புயல். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே 8 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். எப்போ? 18ஆம் தேதியே. அப்போ வாரத்துக்கு அப்போ எத்தனை நாளுக்கு மேலே போகுது. நேற்று முன்தின ஒன்று பசிபிக் பெருங்கடலில் இருந்து வந்து அப்படியே கனடாவிலேருந்து வந்து அட்லாண்டிக் பெருங்கடலை இறங்கி போயிடுச்சு. இப்போ அடுத்தது இது இப்போ டெக்சாஸோட உள்பகுதியில் இருப்பது. எங்கே வரப்போகுது அடுத்த இடி? ஹூஸ்டனுக்கு வரும். இன்றைக்கு அப்படியே ஹூஸ்டனுக்கு வரும். ஹூஸ்டன்ல இருந்து, அதாவது டெக்சாஸ் மாகாணத்தோட கடலோர பகுதிக்கு வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லூசியானா மாகாணத்தோட கடலோர பகுதிக்கு வரும். நியூ ஆர்லின்ஸ் வரும். மிசிசிப்பியோட கடலோர பகுதிகளுக்கு வரும். அலபாமாவோட கடலோர பகுதிகளுக்கு வரும். இதெல்லாம் ஓயாத இடி. இந்த மாகாணத்திற்கு 24 மணி நேரம் தாக்கக்கூடிய இடிங்க. நாளை காலை வரைக்கும் தாக்க போகுது இந்த இடி. ஆக 24 மணி நேரம் இடி, 24 மணி நேரம் மின்னல், 24 மணி நேரம் மழை, 24 மணி நேரம் காற்று. அடுத்த ஊர்களுக்கு போனாலும் காற்று மழையும் இந்த இடி மின்னல் கண்ணை பறிப்பதும் காதை குருடாக்குவதும் தொடர்ந்து பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாத ஒன்றாக இருக்கிறது அந்த மாகாணத்தில். இப்போ இதுவரை இல்லாத, வரலாற்றில் இல்லாத இருக்கு. நாளைக்கு நாளை மறுநாள் உலகத்து செய்தியாக தமிழ்நாட்டுக்கு வந்து நம்முடைய ஊடகங்கள் வாசிக்கும் பாருங்க. இது நாம் ஏற்கனவே அறிவித்தோம், நடக்கும்னு சொன்னோம். நடந்து கொண்டிருக்குது. இது நடந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு ரேடார் மூலம் அறிவிக்கிறேன். இதை நடந்து முடிந்த பிறகு நாளைய ஊடகங்கள், தமிழ் ஊடகங்கள்லாம் 2 நாளில் அறிவிக்கும். ஆகவே இதன் மூலமாக அலபாமா, ஜார்ஜியாவுக்கும் அந்த இடிமின்னல் வரப்போகிறது. இப்படியே பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து அட்லாண்டிக் பெருங்கடல், மெக்சிகோ வளைகுடா ஓரம் வரைக்கும் வரும். இது நாளை 25ஆம் தேதி காலைக்கு பிறகுதான் அது மெக்சிகோ வளைகுடாக்குள்ள அந்த இடிமழை மேகங்கள்லாம் இறங்கும். அதே போல் ஒட்டுமொத்தமாக நாளை காலை தான் வாஷிங்டன், நியூயார்க் பகுதிகளுக்கெல்லாம் மழை பிடிப்பை கொடுக்கும். ஆனால் வாஷிங்டன், நியூயார்க்கு இடிமின்னல் அதிக பாதிப்பு இல்லை. மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டிய பகுதிக்கு தான் இடிமின்னல் பாதிப்பு, வெப்பமான பகுதிகளுக்கு, தெற்கு பகுதிக்கு.
ஆகவே இப்படி அடுத்த நிகழ்வு இது முடிந்தோடனே நாளதிர்ச்சி, அதாவது 26ஆம் தேதி முடிந்தாலும் அடுத்த காற்று சுழற்சி 27ஆம் தேதி வந்துடும். அடுத்தது 27ஆம் தேதி அப்படியே வடக்கு பகுதியிலேருந்து வந்து 28ஆம் தேதி மத்திய பகுதிக்கு வந்து, அதுவும் 28ஆம் தேதி எங்கே பாதிக்க போகுது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி மெக்சிகோவுக்கு வரப்போகுது. அது மெக்சிகோவை ஒட்டியுள்ள அமெரிக்காவிற்கு டெக்சாஸ் வழியாக மெக்சிகோ வந்து, மெக்சிகோ வழியாக மெக்சிகோ வளைகுடாவுக்கு போய் மழைப்பொழிவை கொடுத்துட்டு, நியூ ஆர்லின்ஸுக்கும் மழைப்பொழிவை கொடுத்துட்டு, அப்புறம் அப்படியே கடலுக்குள்ளே இறங்கும், அட்லாண்டிக் பெருங்கடல், அதாவது ஃப்ளோரிடா வழியாக போகும். ஆக மெக்சிகோ மற்றும் டெக்சாஸ் வழியாக மெக்சிகோ வளைகுடாவில் இறங்கி ஃப்ளோரிடா வழியாக போகும். இப்படி மழைப்பொழிவுகள் இடிமின்னல் அடுத்தடுத்து இருக்கிறது அமெரிக்காவிற்கு. அடுத்தபடியாக தென் அமெரிக்க நாடுகள். தென் அமெரிக்க நாடு கேட்கவா வேணும்? கோடை மழையே கொட்டுது. கோடை மழையில் அவ்வளோ இடி. தென் அமெரிக்க நாடு 1 2 எல்லா நாட்டையும் கொட்டுது மழை. கோடை மழையே இப்படின்னா பருவமழை அடுத்து வரப்போகிறது. அதாவது ஈக்குவடார், பெரு மற்றும் கொலம்பியா, வெனிசுலா, பிரேசில், பொலிவியா எல்லாமே, உருகுவே, அர்ஜென்டினா எதுவுமே இல்லை. தென்கோடியில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாக்கி எல்லாமே அர்ஜென்டினாவோட தெற்கு பகுதி மட்டும்தான் கம்மியாக இருக்குது. அர்ஜென்டினா வடக்கு பகுதி தொடங்கி அப்படியே மெக்சிகோ வளைகுடா வரைக்கும், கரிபியன் கடல் பகுதி வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே கோடை மழை கொட்டி தீர்க்கிறது. முடிஞ்சு போச்சு. அடுத்தது இயற்கையோட பேரிடர்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தது ஆப்பிரிக்கா பார்ப்போம். ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மடகாஸ்கரை தாக்கிய புயல்லாம் இப்போ இல்லை, எல்லாம் ஓய்ந்துட்டு இப்போ எல்லாமே சாதாரண காற்று சுழற்சி மழை மடகாஸ்கருக்கும் மொரிஷியஸுக்கும் ரீயூனியன் கொடுக்குது. அதே காற்று சுழற்சி மழை தான் மொசாம்பிக் மற்றும் அதாவது டான்சானியா மற்றும் உகாண்டாவிற்கு கொடுக்குது, கென்யா கொடுக்குது. உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுத்தாலும் நாளையிலிருந்து கொஞ்சம் மழைப்பொழிவு உகாண்டாவிற்கு இன்றைக்கே கூடுதலாகும். ஆனால் வெயிலுக்கிடையே தான் மழைப்பொழிவு வரும். உகாண்டாவை பொறுத்த வரைக்கும், உகாண்டா தலைநகர் கம்பாலாவை பொறுத்த வரைக்கும் இந்த இன்றைய பொழுது விடியும் நேரத்தில் தூறல் கொடுக்கலாம், வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க நேரப்படி காலை 7 மணி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது உகாண்டாவோட கம்பாலாவிற்கு. மீண்டும் மதியமும் நண்பகல் வாக்கில் மீண்டும் இடிமழை உருவாகலாம். பெருமழை இல்லைன்னா கூட லேசான மழை. மீண்டும் 4 மணிக்கு ஒரு முறை. இப்படி அவ்வப்பொழுது வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், மிரட்டலும் இருக்கும், வெயிலும் இருக்கும். இப்படி கூட்ட மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் நாளை மதியம் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நாளை மதியம் இப்படி மழைப்பொழிவு எல்லா நாளுமே இருக்குது. அதாவது ஒவ்வொரு நாளும் சூரியனோட ஒளி வீசக்கூடிய நேரம் குறைவாக தான் இருக்கும் இனிமேல் உகாண்டாவிற்கு. இப்போ இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தான் சூரியனே இருக்கும். நாளைக்கு 2 மணி நேரம் தான் சூரியன் இருக்கும். பகலில் ஒரு 12 மணி நேரம் இருந்தாலும் பகல் 12 மணி நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் தான். இன்றைக்கு 3 மணி நேரம், நாளைக்கு 2 மணி நேரம், நாளை மறுநாள் 3 மணி நேரம். இப்படி 27ஆம் தேதி ஒரு 2 மணி நேரம், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1 மணி நேரம் தான் சூரியனை பார்க்கலாம். நீங்கள் 1 மணி நேரம் தான். 29ஆம் தேதி 2 மணி நேரம், 30ஆம் தேதி ஒரு 3 மணி நேரம், 31ஆம் தேதி ஒரு 4 மணி நேரம். இப்படி 4 பாதிக்கு மேல், அதாவது 2லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் தான் சூரியன் நீங்கள் பார்க்கலாம். பாக்கி நாள் எல்லாமே மூடி கிடக்கக்கூடிய வானமும் மழையும் இடியும் இருக்கும் இனிமேல் உகாண்டாவிற்கு, கம்பாலாவிற்கு. விக்டோரியா ஏறி கொடுக்கக்கூடிய இந்த இயற்கை அமைப்பு, கம்பாலாவின் இயற்கை அமைப்பு குளிர்ச்சியும் வெயிலும் மழையும் எல்லாம் கலந்த வானிலையாக இருக்கும். அடுத்தபடியாக ஒட்டுமொத்த அந்த ஆஸ்திரேலியாவிற்கே தொடர்ந்து ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு எல்லாமே இனிமேல் படிப்படியாக மழைக்காலம் தொடங்கிடும். படிப்படியாக கோடை மழை மழைக்காலமாக மாறப்போகுது. அப்படியே சோமாலியா வரைக்கும், சூடான், சவுத் சூடான் எல்லாமே மழை வரப்போகுது. ஓகே, லிபியா மட்டும்தான் கடுமையான ஒரு பாலைவனம், கடுமையான வெயில் இருக்குது. அதுக்கு கூட மழை இருக்குது பாலைவனத்தில். இருந்தாலும் அதுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் அங்கேயும் மழைப்பொழிவை கொடுக்கணும். ஒரு 25 நாட்களுக்கு பிறகு அங்கே கூட லிபியாவில் கூட. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒட்டுமொத்த குயின்லாந்து மாகாணம்லாம் கனமழை பொழிவை கொடுக்க போகுது. குயின்லாந்து மாகாணம், ஒட்டுமொத்த குயின்லாந்து மாகாணத்தோட, அதாவது ஆஸ்திரேலியாவோட வடகிழக்கு பகுதி மாகாணம் குயின்லாந்து மாகாணம். அந்த வடகிழக்கு பகுதியிலையும் அந்த மாகாணத்திலையும் வடகிழக்கு கிழக்கு பகுதியில் பாதிக்கும் மழைப்பொழிவை குயின்லாந்து மாகாணத்துக்கு கொடுக்க போகுது. தொடர்ந்து
குயின்லாந்து மாகாணத்துக்கு தொடர்ந்து 28ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் பாதிக்கும் மழை இருக்குது. 28 29 வரைக்கும், அதுக்கு மேலேயும் தொடர வாய்ப்பு இருக்குது. குயின்லாந்து மாகாணத்தில் 29 வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துட்டு குயின்லாந்து மாகாணத்துக்குள்ள நுழையக்கூடிய அந்த காற்று சுழற்சி பார்த்திங்கன்னா இது பிரிஸ்பேன் காஃப் ஹார்பர் மறுபடியும் கிழக்கு கரைக்கு வரப்போகுது. அந்த மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிழக்கு கரைக்கு வந்து ஆஸ்திரேலியாவோட நியூ சவுத் வேல்ஸில் வந்து நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகுது. சிட்னிக்கெல்லாம் 29 30ஆம் தேதி மழை. ஆஸ்திரேலியாவோட சிட்னிக்கு 29 30, அதே போல் பிரிஸ்பேனுக்கெல்லாம் 27 28 29, இப்படி மெல்போனுக்கெல்லாம் 20 30ஆம் தேதி. மெல்போர்ன்லாம் 30ஆம் தேதி வரைக்கும் மழை. மெல்போர்னை விட சிட்னி பிரிஸ்பேன் மற்றும் அதற்கு வடக்கே நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போது. குயின்லாந்து மாகாணம் பாதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்க போது. வடக்கு கரை முழுவதுமே ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்க போது. இப்போ பாதிக்கும் மழைன்னு பார்த்தீங்கன்னா குயின்லாந்து மற்றும் அதற்கு தெற்குடைய நியூ சவுத் வேல்ஸில் கொடுக்க போகுது. சிட்னி மற்றும் கான்பரேக்கு வடக்கே தான் மழைப்பொழிவு கொடுக்கும். காப் ஹார்பர் பிரிஸ்பேன் போன்ற பகுதிகளுக்கு கொடுக்க போகுது. முதல்ல இப்போ மழைப்பொழிவு எங்கன்னா குயின்லாந்து முழுவதுமே நல்ல மழை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா தீவு முழுவதுமே இடிமழை பொழிவு கொடுத்து வருது. ஜாவா சுமத்ரா எல்லாமே. சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுத்தாலும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் விட்டு மழை அவ்வப்பொழுது இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கும், வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். பெரும்பாலும் இரவு நேர மழைப்பொழிவும் இருக்கும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும். ஆனால் மழைப்பொழிவு பெரிய தீவிரம் இருக்காது. ஆனால் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும். இப்படி நாளொன்றுக்கு ஒரு முறை மழை, வெயில், குளிர், இரவு நேரத்தில் குளிர் இருந்தாலும் திடீர் மழை, எல்லாமே கலந்த வானிலையாக இருக்கும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் மலேசியாவுடன் தெற்கு பகுதிக்கும் இருக்கும். புருனேக்கும் மழை இருந்துகிட்டே இருக்கும். வெப்பச்சலன இடிமழை பொழிவு படிப்படியாக இந்த வெப்பச்சலனம் ஏப்ரலில் கொஞ்சம் தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுத்துட்டு தான் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் குத்துக்கதிர் வர்றதுனால தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம், லாவோஸ் எல்லாம் கொடுக்க தொடங்கும். அது ஏப்ரல் வந்தோடனே. அதே போல் தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் ஏற்கனவே தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்க நேரத்தில் இந்தியாவில் ஒடிசாவில் நேற்றைக்கு 63 பேர் அந்த ஐஸ் கட்டி மழையால் காயம். 100 பேர் காயங்க. ஐஸ் கட்டி மழை, ஐஸ் கட்டி விழுந்ததில் மண்டை உடைந்ததும் கார் கண்ணாடி உடைந்ததுமாக பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு ஒடிசாவில். இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று. பெரிய பெரிய கற்கள், ஐஸ் கட்டி கற்கள் விழுந்து, அதாவது நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர்களுக்கு, நூற்றுக்கணக்கான பேர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. நேற்று வரைக்கும் 65 பேர்னாங்க, இப்போ 100 பேருக்கு மேலே. காற்றுடன் மழை 24 மணி நேரம் கொட்டி வெள்ளப்பெருக்கு 100 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஐஸ் கட்டி மழை பொழிந்திருக்கு. ஆகவே இப்படியெல்லாம் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் அந்த மழைப்பொழிவு தொடர்கிறது. இப்போ எங்கே தொடருதுன்னா ஆந்திர எல்லையோர ஒடிசாவில் மழை பொழிந்துகிட்டு இருக்கு. ஆந்திரா, சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திர எல்லையோரத்தில் நல்ல மழை பொழிவு பொழிந்து வருகிறது. ஐஸ் கட்டி மழையும் இருக்குது அப்பப்போ அங்கங்கே. ஆனால் ஐஸ் கட்டி மழை இப்போ ஓஞ்சிருக்கு. இடி மின்னலுடன் கூடிய மழை தான் அதிகமாக இருக்குது. இடி மின்னல் அதிகமாக இருக்குது. கார்பன் வாயு அதிகமாக இருக்கிறதுனால மின் தூண்டல் கார்பன்னால் அதிகமாக நடைபெறுது. உலகம் முழுவதுமே கார்பன் வாயு அதிகமாக இருக்கிற காரணத்தினால மின் தூண்டல் அதிகமாகி இடி மின்னல் தாக்குதல் அதிகமாக இருக்குது. இது உலகத்தில் எதிர்காலத்தில் பெரிய சவாலை கொடுக்கும். கார்பன் வாயுவை கட்டுப்படுத்தாவிட்டால் சவாலை கொடுக்கும். அதே போல் வரக்கூடிய நாட்களில் வட இந்தியாவில் பீகார்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நேரத்தில் முன்பருவ மழையில் பீகாரில் இடி மின்னலால் 100க்கு மேற்பட்டோர் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது சாதாரணமாக சொல்லலை. இடி மின்னல் அந்தளவுக்கு தாக்குதல் இருக்குது இந்த ஆண்டு பீகாரில். பீகார் மற்றும் ஜார்க்கண்டு இந்த பகுதிகளில் மேற்கு வங்கத்தோட இமயமலை ஒட்டிய பகுதி இங்கெல்லாமே. ஆகவே இடி மின்னலோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் இமயமலை ஒட்டியே. அதுவும் குறிப்பாக பீகார், ஜார்க்கண்ட் பகுதி, மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதிக்கெல்லாம் அதிகமான இடி மின்னல் தாக்குதல் இருக்குது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அடுத்தபடியாக ஐரோப்பிய நாடுகளில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு வருகிறது. இது தொடர்ந்து மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தான் இருக்கும். இத்தாலி போன்ற பகுதிகளுக்கு எல்லாமே தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருங்கள். திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.